அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. இன்றைக்கி இந்த பதிவு எதை சார்ந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்க்குறது மிதுன லக்னத்திற்கான தனத்தை பண வரவை கையில் வச்சுருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன அப்படின்னு ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம் அப்படிங்கும்போது இந்த மிதுன லக்னத்தினுடைய தன பாவங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் 2, 5, அதாவது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன், குரு, சந்திரன், 5ஆம் பாவம். இந்த 4ம் முக்கியமாக ஒரு காசு பணத்தை பொருளாதாரத்தை நம்ம எப்படி சேர்த்துவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாவங்கள் இல்லையா? அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இன்றைக்கி மிதுன லக்னத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பூர்வ புண்ணியத்துக்கு ஆதிபத்தியம் பெறாரு. அப்போது சந்திரன் யாருங்க? தனஸ்தானத்தையே கையில் வச்சுருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்போ தனஸ்தானத்தை கையில் வச்சிருக்கிற சந்திரன் 4, 8, 12ங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வீடு வாசலுக்காக, உறவுகளுக்காக, சொத்துக்களுக்காக நம்ம ப்ராசஸ் லைஃப் லாங் போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வாக்காதிபதி, காசு பணத்துக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதின்னு சொல்கிற பாவத்தை கையில் வச்சிருக்கிறது சந்திர பகவான். அப்போ என்னென்னா, நம்மளுடைய பேச்சால், அதாவது ஒரு டீச்சர்ஸு, ஒரு பேச்சு திறன் கொண்ட ஒரு வக்கீல் அல்லது ஒரு ஜோதிடர், ஒரு உபதேச ஞானிகள், பெரும்பாலும் இதில் டீச்சர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்கை வச்சு, ஒரு பேச்சை வச்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த அன்றாட ப்ராசஸ். நம்ம மார்க்கெட்டிங் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அன்றாட காய்கறி, உணவு சம்மந்தப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதி, ட்ராவல் சம்பது எல்லாமே தனஸ்தானத்தில் இந்த சந்திரன் இருக்கிறதுனால இது எல்லாத்தையுமே சந்திரன் கையில் வச்சுருக்காரு. இப்போ சுக்கிரன் யார் இந்த ஜாதகத்துக்கு, இந்த லக்னத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கையில் வச்சிருக்கிறது சுக்கிரன். அப்போது இயல்பாகவே 5ஆம் அதிபதியே சுக்கிரன் ஆகி போயிட்டார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன், இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். எதுக்கு? மிதுன லக்னத்திற்கு சுக்கிரனுங்கிற கிரகம் கிடக்கூடாது. ரைட்டு. 5ஆம் பாவமும் கிடக்கூடாது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? குரு இந்த ஜாதகத்துக்கு யாருங்க? பாதகாதிபதி, தொழிற்சானாதிபதியாக வர்றாரு. அப்போது இந்த ஜாதகத்துக்கு குரு வழுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த 2, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனோடையும் சுக்கிரனோடையும் சனி பகவான் சம்மந்தப்படணும். ஏன்? 9ஆம் அதிபதி, 8, 9க்கு ஆதிபத்தியம் வர்றாரு மிதுன லக்னத்துக்கு. 8ன்னா அதிர்ஷ்டம். அதாவது 8 மீன்ஸ் என்னென்னா, நம்ம இந்த மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? அப்படின்னா ஒரு பணத்தை போட்டு 10 பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது 8. அதாவது எதிர்பாராமல் நம்ம உழைப்பால் வர்ற காசை விட இந்த லாட்ரி சீட்டில் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் வர்றது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாமே 8. அப்போ எதிர்பாராத தனவரவு. நம்ம ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பைபாஸ் அங்கே வந்து அது கோடிக்கணக்கில் விற்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு 8. அப்போ சொத்துக்கு சுகபாவம்னு சொல்லுவோம் அது. அப்போது இந்த 8ஆம் இடம் அது திடீர் அதிர்ஷ்டம் சொல்கிறது. ஆனால் பாக்கியத்தை கொடுக்குற கிரகம் யாருங்க? சனி பகவான் தான். இந்த 2 ஆதிபத்தியத்தையும் சனி கையில் வச்சுருக்கனால தான் இந்த மார்க்கெட்டிங். அப்போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் காய்கறிங்கிறது கண்ணா பின்னான்னு விற்கும். மழை பெஞ்சா விலை ஏறிக்கும், அந்த மாதிரி. அப்போது இந்த 8, 9 அப்படிங்கிறது நம்ம எதிர்பாராத பண வரவுன்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது இந்த சனி, சந்திரன், சுக்கிரன் இவங்க ஒரு லக்னாதிபதிக்கு ஒரு ஃபேவரான இடங்களில் லக்னாதிபதியினுடைய பார்வையில் அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா காசு பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஆனால் குரு இவர்களை பார்க்கவோ சேரவோ கூடாது. ஏன்னா குரு பாதகாதிபதி, அவர் தொழிற்சானாதிபதி தானே. ஏன் சேரக்கூடாதுங்கிறீங்க அப்படின்ட்டா, 2, 5 தொடர்பு விட்டுட்டான்னு வச்சுங்க. 2, 5 குரு பகவான் தொடர்பு விட்டுட்டாருன்னா போச்சு, கதை கந்தல். அப்போது நம்மளுடைய இந்த கௌரவம் பார்ப்போம். ஏங்க இன்னைக்கு நான் வெங்காயம் விற்றுட்ருக்கேன். வெங்காய விலை டாப்பில் போகுது, அதனால் எனக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு காசு இல்லை, அதனால் நான் கொய்யாப்பழம் வாங்கி விற்கிறேன் அப்படின்னு டக்குன்னு தன்னுடைய ப்ராசஸை மாற்றிக்கணும். அப்போது அது ஏன் அந்த மாற்றிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது டக்குன்னு அதை மாற்றிக்கக்கூடிய தமிழத்தில் கௌரவமோ ஈகோ இதெல்லாம் இந்த குரு வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்க்க சொல்லும். நான் அப்படி ஹோட்டல் கடை வச்சு நான் அப்படி நடத்திக்கிட்டு இருந்தேன், நான் அப்படி ட்ராவல்ஸ் கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன், நான் போய் இந்த இடத்துல நான் வேலை செய்கிறதா அப்படிலாம் வரும். இந்த ஈகோவுக்கு உண்டான ஒரு கௌரவ கிரகம் தர்மத்திரிகோணாதிபதி போய், தர்மத்துக்கு அதிபதியான குரு பகவான் போய், இந்த சந்திரன், சனி, சுக்கிரன்லாம் எப்படி தெரியுங்களா? பக்கா சுயநலவாதி. தனக்கு தேவைன்னா பம்பரமாக ஆடும்.
தனக்கு தேவையில்லை அப்படின்ட்டா அப்படியே டாமினேஷன் செய்யும். அப்போ இந்த டாமினேஷன் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சுக்கிரன் சந்திரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா சம்பாதிக்க விடாது. அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது ஒரு மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி சுக்கிரன் சந்திரன் புதனுடைய தொடர்பில் இருந்துச்சுன்னா லக்னாதிபதிக்கு காலத்துக்கும் கேட்கவே வேணாம். இன்னும் செவ்வாய் கூட இவங்களோட தொடர்பு பெற்றுட்டா தொழில், விவசாயம், உணவு சார்ந்தது, மக்கள் தொடர்பு சார்ந்தது அனைத்துமே பேசும். ஏன் அப்படின்னா அது காற்று ராசி. அப்போது இங்கே நீங்கள் இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் காற்று ராசியாக இருக்கிறதுனால, அந்த 5, 9க்கு அதிபதியாக சனியை வர்றதுனால உங்களுக்கு நிலத்தத்துவம் வரதுனால காற்று ராசியாக இருக்கிறதுனால அந்த நெட்வொர்க்கு, ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, நெட்வொர்க்கு, செல்லு கடை வைக்கிறது, ஈஸி பண்ணுறது, இதெல்லாமே அதில் வரும். அப்போ என்னென்னா இதுக்கு வந்து செவ்வாய் வரும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் ஹார்ட் ஒர்க்கு அப்படிங்கும்போது நம்ம ஓடுறதுக்கு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் என்ன 11ஆம் அதிபதி. அதனால அப்போது இந்த இடத்துல உபயத்துக்கு அவர் வந்து மாரக அந்தஸ்து பெறுவார். இருந்தாலும் கூட தொழிலுக்கு, காசு பணத்துக்கு சூப்பரான ஒரு விஷயத்த இவங்க செய்வாங்க. இதுலேயும் அப்படி தான் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் மிதுன லக்னத்திற்கு கிடக்கூடாது. ஆனால் குரு தொடர்பு பெறக்கூடாது, புதன் தொடர்பு விட்டு இருக்க வேண்டும். இதுதாங்க மிதுன லக்னத்துக்கு உண்டான முக்கியமான ஒரு டிப்ஸு. இப்போ இது வலுவில்லை, நான் என்ன செய்யறது அப்படின்னா, இப்போ நான் சந்திரனுக்கு சொன்னேன். சந்திரனுக்கு என்ன சொன்னேங்க? டெய்லி ஒரு 1 டம்ளர் பால் குடிங்க, பௌர்ணமி விரதம் பாருங்க, 3ஆம் பிறை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி காசு பணத்துக்கு அதிபதி எதிரி ஸ்தானத்தில் போய் நீசம். அப்போ நம்ம ஒரு விஷயம், ஒரு வீடு கட்டுறோம், என்ன விஷயம் செஞ்சாலும் அந்த கடன் அப்படிங்கிறது, இந்த ரொட்டேஷனுங்கிறதும் எதிரிகளுக்கு பாதிக்காக சம்பாரிச்சு கொடுக்குறதெல்லாம் மிதுன லக்னத்துக்கு இயல்பாகவே வந்துடும். கம்யூனிகேஷன் வந்துடும். தரகு அப்படின்னாலே உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படிலாம் வரும். அப்போ என்னென்னா இந்த இடத்த அதை உடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் திருப்பதி தான். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு பண்ணிக்கலாம், பெருமாள் வழிபாடு பண்ணிக்கலாம், பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். சுக்கிரன் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியே பூர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால இந்த இடத்துல சுக்கிரன் இந்த மிதுன லக்னத்துக்கு கெட்டு போயிட்டார். அதாவது நீசமாயிட்டார், அஸ்தங்கம் ஆயிட்டார், மறைஞ்சிட்டாரு, 6ல் போய் மறைஞ்சிட்டாரு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நிலையான ரெகுலரான சந்தோஷப்படுற மாதிரி இன்கம், ரெகுலர் இன்கம் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்னென்னா இந்த சுக்கிரனுடைய வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுக்கிரனுடைய வைப்ரேஷன் முழுக்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு, இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் ஸ்ரீரங்கத்தில் தான் விழுகுது. அதனால் ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணி சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது, சுக்கிரனுக்கு உண்டான காரகங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நல்ல ஒரு லக்ஸுரியாக நம்ம டீசெண்டாக வச்சுக்கிறது, ஒரு சென்ட்டு சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறது, கன்னிமார் வழிபாடு. ஏன்னா சனி சந்திரன் சுக்கிரன், அப்போ கன்னிமார் வழிபாடு, தோட்டத்தில் இருக்கிற அம்பாளை வழிபாடு செய்கிறது, குலதெய்வத்துக்கு ஒரு ஆடை பட்டெடுத்து சாத்துறது, ஒரு வேண்டுதல் வைக்கிறது, இதெல்லாம். ஏன்னா 7, 5 இல்லையா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், அதனால் ஒரு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் வைக்கிறது, இதெல்லாம் வச்சு குலதெய்வத்தை கும்பிடுறது, கன்னிமாரை முக்கியமாக கும்பிடுறது மிதுன லக்னத்துக்கு அருமையான ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் அல்ல, இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் வரதுனால இப்போ சனி பகவான் நீசம் ஆயிட்டாருங்க. அந்த பாக்கியங்கிற ஒரு விஷயம், அனுபவித்தல் பாக்கியங்கள்ங்கிறது எங்களுக்கு ஒரு நிலையான வருமானங்கள்ங்கிறது சனி கெட்டு போனதுனால கிடைக்கலைங்க அப்படின்னீங்கன்னா சனிக்கு கேட்கவே வேணாம். அது ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்குண்டான கிரகம் இல்லையா. அப்போ காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. காலபைரவர் சனீஸ்வர பகவான் மட்டுங்கிறது கிடையாது. சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நல்ல லேபருக்கு, அதாவது உழைப்பாளிகளோடு ஒற்று வாழுங்க, உழைப்பாளிகளை மதிங்க, வயதானவர்களை கூட வச்சுக்கோங்க. வயதானவர்களுக்கு சாயங்காலம் நீங்கள் சம்பாதிக்கிற காசில் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொரியாவது வாங்கி கொண்டு போய் கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 9ஆம் பாவம் அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த கட்டிடம் சார்ந்த லேபர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சனி பொதுவாகவே ஸ்திர ராசிக்கு உண்டான கிரகம். அப்போ கலசம் பார்த்து, அது கும்பமாக வர்றதுனால கலசம் பார்த்து கோயில் கோபுரங்கள் இருக்கக்கூடிய, அதாவது கும்பாபிஷேகங்கள் கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக பார்த்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க.
மீறி அந்த கிரகங்களை கெட்டுருச்சுன்னா அந்த சனி பகவானுக்கு உண்டான ஒரு கருநீலம் போட்டுக்குங்க. சுக்கிரன் கெட்டுச்சுன்னா டைமண்ட்னு சொல்ல முடியாது, டைமண்ட் போட முடியாது கெட்டு போச்சுன்னா. அதனால அமெரிக்கன் டைமண்ட் மாதிரி ஜெர்கான் மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க. சந்திரன் நீசமாயிடுச்சு, கெட்டுச்சு, அதனுடைய பலம் இழந்துருச்சு, அமாவாசை திதியில் பிறந்துட்டேன் அப்படின்னா முத்து ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் மிதுன லக்னத்திற்கான தனத்தை ரெகுலராக அனுபவிக்கக்கூடிய அல்லது பாக்கியமாக ரெகுலராக நம்மளுடைய பணம் வரவு நில்லாமல் ஓடிக்கொண்டு இருப்பதற்கு இந்த 3 கிரகங்களும் லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தால் மிதுன லக்னத்தை அசைச்சிக்கவே முடியாது. ஓகேங்களா? மீண்டும் உங்களுடைய சந்தேகத்துக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் கரூர் அஸ்வமணி மேகலை. கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.